ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஏர்போர்ட்டில் போய் இப்போ நம்ம வெளிநாட்டுக்கு போய் சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம போவோம். ஜீப்பில் போய்கிட்ருக்கோம். ஏர்போர்ட் நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்மளா போகலாம். இப்போ வண்டியை கீழே இறக்கிடுவோம். கீழே இறக்கிக்கிட்ருக்கோம். இந்த பக்கத்தில் இருக்கிறதுக்கு எதுக்குடா காருன்னு கேட்பீங்க. அதெல்லாம் சும்மா எடுத்துகிட்டு போகிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி கொஞ்சம் இதாகுது. வண்டி பெரிய வண்டியாக இருக்கனால தடுமாறுது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பார்த்து நிப்பாட்டி தான் போகணும். வாங்க போகலாம். ஏர்போர்ட் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போகலாம். இப்போ நம்ம அங்கே நிற்கிற அந்த பிளேனில் தான் போகிறோம். உள்ளக்க விடுவாங்களான்னு தெரில. விட்டுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம போகலாம். இப்போ நம்ம அந்த ஏர்ப்ளைன் எடுத்துக்கிட்டு வெளிநாட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம். வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம போகிறோம். இறங்கிட்டோம் காரில். இந்த பிளேன் நம்மளோடது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். ஜெட்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜெட்டு நம்மளுக்கே சொந்தம் மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம தான் ஓட்ட போகிறதே. நம்ம ஓட்ட போகிறதுனால நம்மளே இது என்ன வேணால் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம ஜெட்டு எடுக்கலாம். இந்த ஜெட்டு எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம இதுக்கு தான் போகிறோம். ஜெட்டு கிளம்பிடுச்சு. வாங்க இப்போ போகலாம். எனக்கு ஜெட்டு ஓட்டிலாம் பழக்கம் அவ்வளோவா இல்லை. ஆனால் இப்போ நான் உங்களுக்காக ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ஓட்டலாம். இப்போ பறந்துட்டோம். வானத்தில் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே உண்மையான ரியல் ஃபீல் மாதிரி இருக்குது. நானும் உங்கள் கூட சேர்ந்து பறக்கிற மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக அந்த ரோடும் ட்ரெயின் ரோடும் அதை ஃபாலோ பண்ணி போகணும். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டு இருக்கோம். இப்போ வளைக்கணும். நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறேன், வளைக்கவும் முடியல. இப்போ எப்படி போகிறோன்னு தெரில. ஃபஸ்ட்டு பிளெயினை ஸ்ட்ரைட்டாக நிறுத்திக்கிடுவோம். அடுத்து ஃபுல்லாக அமுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ ஸ்பீடு அள்ளிக்கிட்டு போகுது வண்டியில். கொஞ்சம் ஸ்பீடை குறைச்சாகணும். இப்போ நம்ம சிட்டிக்கிட்ட வந்துட்டோம். லேண்டிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த பிளேன் லேண்டிங் பண்ணும்போது இது மேலேயா சிரிச்சுன்னா ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நம்ம தான் பார்த்து இறக்கணும். இந்த ரோட்டில் இறக்கணுமா இல்லை அதில் இறக்கணுமான்னு தெரில. வாங்க இறக்குவோம். இதில் தான் எனக்கு தெரிஞ்சு இறக்க போகிறோன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதில் தான் இறக்க போகிறோம். வாங்க இறக்கிடுவோம். இதில் இறக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இறக்கிட்டோம். இறங்கிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இறங்கிட்டுருக்கு. நம்ம கீழே இறங்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே இறங்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு பில்டிங்கில் இடிச்சிருவோன்னு நினைக்கிறேன். நானும் எவ்வளவோ பிரேக் அழுத்தி போடுறேன், நிற்க மாட்டேது. எனக்கு தெரிஞ்சு நானும் வளைக்க முயற்சி பண்ணுறேன். இது ஒரு சூப்பரான லேண்டிங்காக இருக்கும் இந்த வீடியோவில். நல்ல வேலை ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளேனுக்கு எதுவும் ஆகலை. இப்போ நம்ம வெளியில் கவாசி பைக் எடுத்துக்கிட்டு குளிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கடலுக்கு போகிறோம். இப்போயே மதியானம் கிட்ட ஆயிடுச்சு. வாங்க நம்ம இப்போ இந்த வெயிலில் கடலுக்கு போவோம். நம்பரை போட்டாச்சு. வந்துருச்சு. வாங்க இப்போ நம்ம கடலுக்கு போவோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபெராரி கார்லாம் வருது. இப்போ நம்ம கடலுக்கு போய்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தூரமாக நான் உங்ககிட்ட என்ன பேசுகிறதுன்னு தெரில. வாங்க போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் பிடிச்சாலும் பிடிக்கலாட்டியும் எனக்காக ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம போகலாம். போய்கிட்டு இருக்கும்போது மலையெல்லாம் பக்கத்துலேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வியூ எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். வானத்தை பாருங்களேன். அப்படியே எவ்வளோ ஒரு சூப்பர் வியூ. அப்படியே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கடலுக்கு தான் போய்கிட்ருக்கோம். ஒன்றும் எவ்வளோ கிலோமீட்டருன்னு தெரில. 250 கிலோமீட்டர் வேகத்தில் நம்ம போய்கிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம போய்கிட்ருக்கோம். போகலாம் வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். வந்துருச்சு கடலில் போய் இன்றைக்கி ஒரு குழி ஆட்டம் போடுறோம். வாங்க போகலாம். போயாச்சு. வந்துருச்சு கேம்பில். இங்கே இருக்க போகிறோம். இப்போ வாங்க போனோன்னே அப்படியே குளிக்கிறது நம்மளுக்கு வேலை. வாங்க குளிச்சிடுவோம். ஃபஸ்ட்டு இங்கே இதெல்லாம் சுற்றி பார்த்துக்குருவோம். எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. வாங்க நம்ம வேலையை பார்ப்போம். போட்டெலாம் இங்கே வருமா? போட்டெலாம் நம்மளாக தான் எடுத்துகிட்டு போகணும் போல். அதனால் ஃபோனில் போய் பார்ப்போம் போட்டு வருமாண்டி. எனக்கு தெரிஞ்சு வராதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம நீச்சல் அடிச்சுடுவோம்.
எப்பா இதுக்கு அடிக்கிறதுக்கே இவ்வளோ பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உள்ளக்கெல்லாம் போனால் எப்படி இருக்கும்? இப்போ நம்ம உள்ளுக்கு தான் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படியே இதெல்லாம் மூக்கெல்லாம் அடைக்குது. அதனால திருப்பி டக்கு டக்குன்னு வந்துக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டக்கு டக்குன்னு வரதான் நம்ம வேலை. இப்போ டக்கு டக்குன்னு வெளியில் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மூக்கிலலாம் தண்ணி ஏறிடுச்சு. இரும்பிக்கிட்டு இருக்கேன். அங்கே இப்போ நைட் ஆகிறதுக்குள்ளே நம்ம போய் ஆகணும். இப்போயே சாயங்காலம் ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கொஞ்சம் இருட்டி இருக்குண்டு. அடுத்து மழை வர மாதிரி இருக்குது. மழை வந்துருச்சுன்னா அவ்வளோதான். மழை வரதுக்குள்ளே இருட்டாகிறதுக்குள்ளே போகணும் நம்ம. மழை வரக்கூடாது. மழையே வந்துடாத. மழை வந்துருச்சு. ஒன்றும் இருட்டாயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. அடுத்து இங்கேருந்து அங்கே வரைக்கும் போகிறது ரொம்ப நேரம் ஆகும். அடுத்த ப்ளேனை மிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம இங்கேருந்து காரில் தான் போகணும், இல்லை பைக்கில் போகணும். பைக்கில் போகிறது எனக்கு தெரிஞ்சு சேஃப் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் இருட்டாயிருச்சு. இனிமேலாம் ப்ளேனில் போக முடியாது நம்ம ஊருக்கு. இனிமேல் இந்த பைக் ரைடு பண்ணுறதும் ரொம்ப சேஃப் கிடையாது. ஏன்னா இங்கே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எவனாச்சும் பேய் இதெல்லாம் வந்துருச்சுன்னா. இங்கே பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குண்டு. வாங்கப்பா அந்த சிட்டிக்குள்ளே போவோம். போய்கிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்படியே கடலும் அந்த மேகத்தையும் பாருங்கள். 2 சைடும் அப்படியே 2 பக்கமாக இருக்குது. கடலோட தண்ணி வந்து க்ரீனாகவும் மேலே ப்ளூ வானத்தோட கலர் வந்து ப்ளூவாகவும் தெரியுது. நம்ம இப்போ சிட்டிக்கிட்ட வந்துட்டோம். இப்போ நான் ரோடு வழியாலாம் போய்கிட்டு இருந்தேன்னா 1 மணி நேரம் ஆயிரும். இப்போ நான் வளைச்சி நேராக சிட்டிக்குள்ளே விட போகிறேன். வாங்க சிட்டிக்குள்ளேயே போவோம். போய்கிட்டு இருக்கோம். வந்தாச்சு. எனக்கு தெரிஞ்ச சிட்டி பக்கத்தில். ஆனால் கடல் ஓரம் இவ்வளோ கிட்டக்க இருக்கும்போது சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்களேன் இந்த வியூவெல்லாம். இப்போ நம்ம ப்ளேனை விட்டுட்டோம். இந்த நேரத்தில் தான் ப்ளேன் கிளம்பி போகுது. ஆனால் ப்ளேனில் போகாமல் நம்ம காரில் தான் போய் ஆகணும். இதுக்கிட்ட வந்தும் நம்ம ஸ்பீடை குறைக்கலாட்டி அவ்வளோதான். வாங்க இப்போ இந்த வழியில் வந்து அப்படியே மாறி போயிடுவோம். இப்போ வந்து எங்கிட்டு இருக்கு வழி கண்டுபிடிக்கணும். இவ்வளோ பெரிய சிட்டியில் நான் எங்கிட்டு போய் வந்த வழியை தேடுவேன்? வாங்க தேடுவோம். நானே இப்போ தேடிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே இருக்குன்னே தெரில. நான் தேடிக்கிட்டு இருக்கும்போது இப்போ தான்ப்பா மனுஷனே நான் பார்க்குறேன். கொஞ்சம் பயம் விட்டுருக்கு. ஸோ வாங்க தேடி பார்ப்போம். ஆள்களாக இருக்காங்க. ஆளே கம்மியாக தான் இருக்காங்க. ரொம்ப பயமாக இருக்குது. இதுக்குள்ளே இந்த சைடுன்னு நினைக்கிறேன். இந்த சைடு எந்த சைடுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு சுற்றிட்டு வருவோம். இங்கிட்ட எதுவும் இருக்காண்டு. வாங்க போகலாம் பார்க்கலாம். இங்கிட்டும் வழி இல்லை. எனக்கு எங்கிட்டு வழி இருக்குன்னே தெரில. போன இடத்துக்கு தான் திருப்பி வரோம். வாங்க உள்ளக்கு போய் பார்ப்போம் எங்கிட்டாச்சும் வழி இருக்காண்டு. ஃபஸ்ட்டு சைடில் போய் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த சைடு லெஃப்ட் சைடு இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட் சைடு போய் பார்ப்போம் முதல்ல. வாங்க லெஃப்ட் சைட் ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்ப்போம் இந்த சைடு இருக்காண்டு. எனக்கு இது கடல் தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது. இது கிடையாது. திருப்பி வந்த வழியில் போயிட்டு அந்த 4 வழியில் எதுன்னு செக் பண்ணணும். வாங்க செக் பண்ணலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு இங்கே 2ல் எந்த வழி? ஸ்ட்ரெயிட்டாகவே போய் பார்ப்போம். ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா வழி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் கழிச்சு இப்போ தான் வந்திருக்கு. வந்த உடனே கீழே விழுந்துட்டோம். இப்போ நம்ம வந்து பைக்கில் போனோம்னா சேஃப் கிடையாது. அதனால் இப்போ நம்ம காரில் தான் போக போகிறோம். இப்போ வாங்க நம்ம லம்போர்கினி கார் எடுத்துக்கிடுவோம். அந்த கார் எடுத்து லைட்டெல்லாம் போட்டுக்கிட்டு வாங்க நம்ம போகலாம். லைட்டை போடுவோம். டக்குண்டு லைட் ஆர்ஜிஎஸ் லைட். ஓகே ரெடியாகு. லைட்டை போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கலர்ஃபுல்லாக இருக்கா? போகும்போது நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தான் போகிறோம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா வந்துடும். அப்படியே வளைச்சி ஸ்ட்ரெயிட்டாக போகணும். வாங்க போகலாம். இந்த வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி. அப்படியே இந்த சிட்டி ஃபுல்லாக லைட்டை போட்டு எப்படி இருக்கும். ஆனால் இந்த சிட்டியில் எனக்கு தெரிஞ்ச கரண்ட் இருக்கா இல்லையான்னு தெரில. அப்படியே இருட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே. அதுவே நைட் நேரத்தில் யாரும் வெளில வர மாட்டேங்கிறாங்க போல். சரி வாங்க நம்ம ஊருக்கு போவோம். நம்ம ஊருக்கு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நேரம் நம்ம இந்த லம்போர்கினியில் தான் போகணும். வாங்க போகலாம். இந்த ஒரே பாதையில் போனோம்னாலே கரெக்டாக வந்துடும். நம்ம போய்கிட்ருக்கோம். வாங்க போகலாம். வீட்டுக்கு போய் ஒழுங்காக தூங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தூக்கமாக வருது. இப்போ இந்த லம்போர்கினி காரையே நான் கண்டாமனுக்க ஓட்டிகிட்ருக்கேன் ஓட்ட தெரியாமல். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம போய்கிட்ருப்போம்.
நான் போய்கிட்டுருக்கேன். ஆனால் வண்டியெல்லாம் அதிகமாக வருது. சிட்டிக்குள்ளே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த சிட்டியை பார்த்தோன்னே தான் எனக்கு உயிரே வருது. இவ்வளோ நேரமாக இந்த சிட்டிலாம் எப்படி இருந்துச்சு, அந்த சிட்டியை பார்க்கும்போது இந்த சிட்டி எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்லுவேன். எவ்வளோ லைட்டு போட்டு கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு தெரில. சரி வாங்க, பெட்ரோலையும் போட்டே போயிடுவோம். இந்தியன் ஆயிலுக்கு வந்திருக்கோம். இந்தியாவில் வந்து பெட்ரோல் போடுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் சிஸ்டம் இது. வந்து நம்ம நிறுத்தினோம்னா பெட்ரோல் தானாக போட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். வண்டி எடுத்துக்கிட்டு நம்ம ஆட்டுக்க போகலாம். வந்து லம்போர்கினி இது இருக்கனால அதாவே எடுத்துக்கிறோம் பேமெண்ட்டை. இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட வந்திருக்கோம். வளைச்சி நம்ம வீட்டுக்கு போய் தூங்குகிற வேலையை பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வண்டிலாம் கண்டாமனுக்கு ஓடிட்டுருக்கு. எனக்கு ஓட்டவே தெரியல. நைட்டில் தூக்கமாக வருது. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்காக ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம போகலாம். போய்கிட்டு இருக்கும்போது ரவுண்டு சர்க்கிளுக்கு வந்தாச்சு. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகிறது தான் வேலை. ஏர்போர்ட் கிட்ட வந்துட்டோம். அடுத்து போலீஸ் ஸ்டேஷன், அடுத்து நம்ம வீடு தான். வாங்க நம்ம போகலாம். போய்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடுக்கிட்ட வந்துட்டோம். போனோன்னு நான் தூங்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கார்லாம் வருது. ஐயோ, நான் ஓட்ட தெரியாமல் ஓட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வாட்டுக்க சாரி ஃப்ரெண்ட்ஸ். வாங்க உள்ளக்க போகலாம். இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். வீடே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இறங்கிடுவோம். இறங்கிட்டு நான் போய் நம்ம போய் தூங்குறது நம்மளுக்கு வேலை. வாங்க இறங்குவோம், போவோம். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போவோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம். வீட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். வாங்க போகலாம். இப்போ வீட்டுக்குள்ளே போய் பெட்ரூம் அடித்து தூங்குறது தான். ஸ்விம்மிங் ஃபுல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. காலைல எழுந்திரிச்சு வேணால் குளிப்போம். ஃபஸ்ட்டு வாங்க நம்ம தூங்குவோம். தூக்கமாக வருது. வாங்க இந்த பெட்டில் போய் தூங்கிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.